श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। मूणावद् श्लोकम्। तृतीयः श्लोकः। अस्मिन् श्लोके कः विषयः निरूप्यते इति आदौ उच्यते। राज्ञः सर्वज्ञत्वं सोपपत्तिकं प्रकटयति। अयं राजा सर्वज्ञः अस्ति इति केवलं सर्वज्ञः अस्ति इति नोच्यते, तत्र कारणमपि प्रतिपाद्यते। सोपपत्तिकं प्रकटयति यद् ब्रह्म इति श्लोकेन। कथम्? இந்த ஸ்லோகத்துல இந்த ராஜாவானவர் ஸ்ரீபுக்கனன் அப்படிங்கிற ராஜாவானவர் சர்வஜராக திகழ்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை யுக்தி பூர்வகமா சொல்றார். எப்படின்னு பாருங்க. அதாவது யுக்தினா ஒரு இதனால தான் இவர் சர்வஜர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு காரணத்தை சொல்லி சொல்றார். என்னது அப்படின்னு பார்த்தா, யத் பிரம்ம பிரதிபாத்யதே பிரகுணயத் தத் பஞ்சமூர்த்தி பிரதாம் தத்ராயம் ஸ்திதிமூர்த்திமாகலயதி ஸ்ரீபுக்கணக்ஷ்மாபதிः विद्यातीर्थमुनिस्तदात्मनिलसन्मूर्तिस्त्वनुग्राहिका तेनास्य स्वगुणैरखण्डितपदं सार्वज्ञमुद्योतते। अस्य श्लोकस्य अर्थः कः इति तैरेव निरूप्यते। पश्यन्तु, प्रथमं वाक्यम् एवमस्ति। सर्वासु उपनिषत्सु प्रतीयमानं यद् ब्रह्म तदेव शैवागमेषु सृष्टि स्थिति संहार निरोधन अनुग्रह लक्षण पंचकृत्य सिद्ध्यर्थम ईशान तत्पुरुष अघोर वामदेव सद्योजात लक्षणानां पंचानां मूर्तीनां प्रथां अर्थात प्रसिद्धिं विस्तारं वा प्रगुणयति प्रकटीकरोति इति प्रतिपाद्यते। सर्वासु उपनिषत्सु எல்லா உபனிஷத்துகளிலும் பிரதீயமானம் நிரூபியமானம் யத் பிரம்ம, உபனிஷத்கள்ல பரம்பொருளைத்தானே நிரூபிக்கிறா, அதுதானே சொல்றான். அப்படி உபனிஷத்கள்ல சொல்லப்படுகின்ற அந்த பரம்பொருளானது சைவாகமத்திலையும் சொல்லப்படுறது. எப்படி? ரெண்டுத்துலயும் ஒரே விஷயம் சொல்லப்படுறதே, ஆனா அந்த பதங்கள் இங்க காணுமே அப்படின்னு கேட்டா இருக்கு. எப்படின்னு பாருங்க. शैवागमेषु सृष्टि स्थिति संहार निरोधन अनुग्रह लक्षण पंचकृत्य सिद्ध्यर्थम. पंचकृत्यம்னா 5 விதமான செயல்கள். இந்த உலகத்தை ஆள்வதற்கு அல்லது இவர் ஈசன் அப்படின்னு சொல்வதற்கு 5 விதமான செயல்கள் பஞ்சகிருத்தியம். என்னது அந்த பஞ்சகிருத்தியங்கள் அப்படின்னா, இந்த சிருஷ்டி ஸ்திதி போன்றவைகள். இவைகளை செய்வதற்குண்டான 5 ஸ்வரூபங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன. எங்கே? சைவாகமத்துல. அந்த ஸ்வரூபம் எத்தகையது அப்படின்னு கேட்டா, ஈசான, ஒவ்வொன்றுத்துக்கும் கிரமமா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு, சிருஷ்டிக்கு ஈசான அப்படின்னு வரிசையா எடுத்துக்க வேண்டியது. ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத லக்ஷணானாம் ஸ்வரூபானாம்னு அர்த்தம். பஞ்சானாம் மூர்த்தினாம், 5 விதமான இந்த ஸ்வரூபங்களையும் எங்க சொல்லப்பட்டிருக்கு? சைவாகமத்திலே சொல்லியிருக்கு. அதனால அங்க பிரதாம், பிரதாம் இத்யுக்தே பிரசித்திம், பிரதா இத்யஸ்ய பிரசித்தி இத்யர்த்தः. விஸ்தாரம் வா प्रगुणयति, प्रगुणयति इति शब्दस्य अर्थः कः? प्रकटीकरोति। प्रकटीकरोति इत्यस्य अर्थः कः इत्युक्ते प्रतिपाद्यते, निरूप्यते इत्यर्थः। तत्र तासु मूर्तिषु अयं भूपालः स्थितिमूर्तिं धत्ते धारयति इत्यर्थः। तत्र पंचस्वरूपेषु
मूर्तिषु तासु मूर्तिषु अयं भूपालः श्रीबुक्कनक्ष्मापतिः इति यः उक्तः सः स्थितिमूर्तिं धत्ते स्थितिमूर्तिस्वरूपं धारयति इत्यर्थः ஐந்து விதமான ஸ்வரூபங்கள்ல ஸ்திதி மூர்த்தியாக ஏன்னு சொன்னா ஸ்திதி மூர்த்தின்னு அர்த்தம் காப்பது உண்டாக்குவது காப்பது அழிப்பது இப்படின்னு வரிசையா சொல்றோம் இல்லையா பஞ்ச கிருத்தியங்கள்ல இரண்டாவதாக இருப்பது காப்பது காத்தல் அந்த ஸ்வரூபமா இருக்காரு ஏன்னா இவர் ராஜா ராஜாவுடைய செயல் அதுதானே அவருடைய கிருத்தியம் அதுதானே இந்த உலகத்தை காப்பாற்றுவது அதனாலதான் அவர் ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால அவர் எத்தனாவது ஸ்வரூபத்தை தரிச்சுட்டு இருக்கார் எந்த ஸ்வரூபமாக விளங்குறார் அப்படின்னு கேட்டால் ஸ்திதி மூர்த்திம் தத்தே தஸ்யாஹ மூர்த்தேஹே ஆத்மனி லசன் வித்யாதீர்த்த முனிஹி கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ அனுகிராஹிகா மூர்த்திஹி இத்யுச்யதே அப்பேற்பட்ட ஸ்திதி மூர்த்தியாக பிரகாசிக்கக்கூடிய இந்த ராஜாவினுடைய மனதுல யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா சாட்சாத் இந்த வித்யாரண்ய சுவாமிகளுடைய குருமார் யார் அவர் அப்படின்னு கேட்டா வித்யாதீர்த்த முனி அவர் தான் இந்த ராஜாவுடைய ஹிருதயத்துல இருக்காராம் அதுதான் சொல்றார் தஸ்யாஹா மூர்த்தேஹே அதாவது ஸ்திதி மூர்த்தியா இருக்கக்கூடிய இந்த ராஜாவினுடைய ஆத்மனி ஆத்மாவில லசன் பிரகாஷயன் வித்யாதீர்த்த முனிஹி கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ அனுகிராஹிகா மூர்த்திஹி இத்யுச்யதே அவரே இவருடைய ஹிருதயத்துல இருக்கிறதுனால இப்ப இவர் என்ன ஆயிட்டார்னா அனுகிராஹக மூர்த்தியாக ஆயிட்டார் இந்த ராஜாவை அல்லது அந்த குரு அனுகிராஹக மூர்த்தியார் அவருடைய அனுகிரகம் இவருக்கு இருக்குன்னு அர்த்தம் யஸ்மாத் அயம் பூபஹ வேதாந்தோக்தம் பரம் பிரம்மா இந்த மாதிரி உபனிஷத்துக்கள்லயே கூட இருக்கு அதாவது இந்த ராஜாவே ஒரு பரம்பிரம்ம ஸ்வரூபம் தான் ஏன்னா அவர் இந்த ஸ்திதி மூர்த்தியாக இருப்பதுனாலேன்னு உயர்வா சொல்லப்பட்டிருக்கு யஸ்மாத் அயம் ராஜா தேசஸ்ய ரக்ஷணம் கரோதி தஸ்மாத் அயம் பரம் பிரம்மா இत्यपि உக்தமஸ்தி அத்தः யஸ்மாத் அயம் பூபः வேதாந்தோக்தம் பரம் பிரம்மா கிஞ்ச யஸ்மாச்ச ஆகமோக்தா மகேஸ்வரஸ்ய ஸ்திதி மூர்த்திஹி நாம இவ்வளோ சிரமப்பட்டு இந்த ராஜாவானவர் பரம்பொருளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பரம்பொருள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அத்வைத தத்துவம்னு இவர் பின்பற்றக்கூடியவர் அப்படின்னு சொன்னா எல்லாருமே பரம்பொருள் தான் ஆனா இதுல ஒரு விசேஷமா என்ன சொல்ல வந்தார் ஸ்திதி மூர்த்திங்கிறத காண்பிச்சார் இல்லையா அதை இப்ப சொல்றார் யஸ்மாச்ச ஆகமோக்தா மகேஸ்வரஸ்ய ஸ்திதி மூர்த்திஹி ரெண்டாவது காரணம் மூணாவது யஸ்மாச்ச ஸ்ரீவித்யாதீர்த்த முனிஹி ததாத்மனி சந்நிதாய பிரகாசத்தே மூணு காரணங்கள் சொல்றார் ஒன்னு அயம் பூபஹா வேதாந்தோக்தம் பரம் பிரம்மா ஒன்னு யஸ்மாச்ச ஆகமோக்தா மகேஸ்வரஸ்ய ஸ்திதி மூர்த்திஹி ரெண்டாவது மூணாவது யஸ்மாச்ச ஸ்ரீவித்யாதீர்த்த முனிஹி ததாத்மனி சந்நிதாய பிரகாசத்தே இப்படி மூணு காரணங்கள் தஸ்மாத் அதனாலே அத்தஹா சர்வஜ்ஞத்துவம் அஸ்ய ராஜ்ஞா உத்கர்ஷேண அயம் ராஜா சர்வஜ்ஞா அஸ்தி इति उत्कर्षेण प्रतिभासते सम्यक् प्रतिभासते केषां प्रतिभासते केवलं न विदुषां किन्तु आबाल गोपांगनानामपि கடைசி நிலையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூட தெரிகிறது பாமர மக்களுக்கும் தெரிகிறது அப்படிங்கிறத சொல்றார் எந்த பதத்தினால சொல்றார் ஆ வித்வத் அங்கனா கோபாலம் அவிவாதேன இந்த உத்கர்ஷேன பிரதிபாசத்தைன்னு சொன்னார் இல்லையா உத்கர்ஷேன பிரதிபாசத்தைன்னு அர்த்தம் நன்கு தெரியறதுன்னு அர்த்தம் நன்குன்னு என்ன அர்த்தம் தெரியறதுன்னு சொன்னாலே போதுமே அப்படின்னு கேட்டா ஏதோ பண்டிதர்களுக்கு மட்டும் தெரியறதுன்னு சொன்னா அது தெரியறது ஆபால கோபாங்கனம் சொன்னா இந்த பசுமாடு காப்பாளர்கள் ஆட்டிடர்கள் அவால இருக்கக்கூடியதான பெண்களுக்கு கொண்டு தெரிகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாமரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியறது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கா ஆ வித்வத் அங்கனா கோபாலம் அவிவாதேனா இந்த அவிவாதேனங்கிறது அந்த உத்கர்ஷேனாங்கிற பதத்துக்கு அர்த்தம் அவிவாதேன பிரதிபாசதே
அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லியிருக்கார். அர்த்தம் நமக்கு ஒரு பதம் விடாம அழகா சொல்லி கொடுத்துட்டார். இந்த அர்த்தத்தை வச்சுட்டு எந்த பதத்துக்கு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யத் பிரம்ம பிரதிபாத்தியத்தை, எந்த ஒரு பரம்பொருளானது நிரூபிக்கப்படுகிறதோ, என்னன்னு பிரகுணய தத் பஞ்சமூர்த்தி பிரதாம், 5 விதமான மூர்த்தி ஸ்வரூபங்களை கொண்டதான அந்த பரம்பொருளானது எது சொல்லப்படுகிறதோ அவைகளுள் தத்ர அந்த 5 விதமான ஸ்வரூபங்களில் அயம் இவர் யாரு ஸ்ரீபுக்கன க்ஷ்மாபதிஹி ஸ்திதிமூர்த்திம் ஆகலயதி, ஸ்திதிமூர்த்தியாக பிரதிபாசத்தே, பிரகாசிக்கிறார். ஒரு விஷயம் இதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன சொன்னார்? வித்யா தீர்த்த முனியானவர் இவருடைய ஆத்மாவில் இருக்காருன்னு சொன்னார். அத மூணாவது பார்த்து சொல்லி கொடுக்க பாருங்க. வித்யா தீர்த்த முனிஹி ததாத்மனி ராஜ்யா ஆத்மனி லசத் பிரகாஷயன், அதுவும் எப்பேற்பட்ட ஸ்வரூபமாக அனுகிராஹிகா மூர்த்தி, அனுகிரகஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கிறார். தேன அதனால இதுல பாருங்க, இந்த பிரகுணய தத் பஞ்சமூர்த்தி பிரதாங்கிற இடத்துல யத் பிரம்ம பிரதிபாத்தியதே அப்படிங்கிற இடத்துல வேதாந்தத்துல சொல்லப்பட்ட, அதாவது உபனிஷத் வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது ஒரு காரணமா எடுத்துட்டோம். இன்னொன்னு பஞ்சமூர்த்திஷு ஸ்திதிமூர்த்தி மாகலயத்தின்னு சொன்னதுனால ரெண்டாவது எடுத்துட்டோம். வித்யா தீர்த்த முனிஹி ததாத்மனி அனுகிராஹிகா மூர்த்தித்வேன பாசத்தைன்னு சொன்னோம். இது மூணாவது விஷயம். இப்படி 3 விஷயங்களினால தேன அதனால அஸ்ய ஸ்வகுணைஹி அகண்டித பதம் சார்வஜ்யம் உத்யோததே, அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் இவர் ஒரு சர்வஜ்ஞான்னு தெரியறது. ஈஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால, பரம்பொருளுடைய ஸ்வரூபமாகவே இருக்கிறதுனால இவர் சர்வஜ்ஞா என்கின்றதான ஒரு ஸ்தானத்தை, பதத்தை அடைகிறார் அப்படின்னு இவரை பத்தி சொல்லியிருக்கார். இப்போ இதுல இவரை பத்தின ஸ்லோகங்கள் முடிஞ்சு போயிடுது. இதன் பிறகு இவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியதான மாதவஹா அப்படிங்கிற சாயன மாதவா, வித்யாரண்ய சுவாமிகள் அவர் தான் சாயன மாதவா. அவர் இந்த இடத்துல இந்த ஹிஸ்டரியில பாக்குறது நமக்கு வந்து மாதவஹான்னு 2 பேர் இருக்கா. ஒண்ணு சாயன மாதவர் வித்யாரண்யர், இன்னொன்னு அதே ராஜாவினுடைய மந்திரியாக ஒரு மாதவர் இருந்தார். அதனால மாதவஹான்னு இங்க 2 பேருடைய பேரும் வரும். அதை குழப்பிக்காம நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்ப மேற்கொண்டு ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறா அப்படின்னு கேட்டா, இப்பேற்பட்ட ராஜாவுக்கு மந்திரியாக அப்படின்னு சொல்ல போறா. இந்த மந்திரிங்கிற பதத்துக்கு நாம 2 அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஒண்ணு ஆலோசனை கொடுப்பவர், இன்னொருத்தர் அந்த பதவி இல்லையா. இதை நாம பார்த்திருக்கோம். ராஜாவுக்கு இவர் மந்திரியாக இருக்கார், தெனாலிராமன் மந்திரியாக இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர் போஸ்ட் அப்படி, அந்த போஸ்டும் உண்டு, ஆலோசனையும் உண்டு. ஆனா இப்ப வசிஷ்டரை நாம என்ன சொல்வோம்? அவருக்கு ஒரு ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர், ஹிதத்தை பண்ணக்கூடியவர், ராஜ புரோஹிதா மாதிரி, ராஜ புரோஹிதா தான். அதையும் மந்திரின்னு சொல்றது வழக்கத்துல உண்டு. அப்படி பார்த்தால் இந்த வித்யாரண்ய சுவாமிகள் வந்து ராஜாவிற்கு ஆலோசனை கொடுப்பவராக இருந்தார், மந்திரியாக இருந்தார். நாம சொன்னோம் இல்லையா, ஒருத்தர் மாதவர்னு இருந்தார். அந்த மாதவர் வந்து மந்திரி போஸ்ட்ல இருந்தார். அதனால 2 பேருக்குமே பொருந்தும். இந்த ஸ்லோகம் ஆனா யார மனசை வச்சு பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டால் வித்யாரண்யால தான் மனசை வச்சு பண்ணிருக்கா. ஏன்னு கேட்டா இங்க சொல்லியிருக்கக்கூடியதான மந்திரிமார்களுடைய பேர்லாம் பார்த்தா அவர் ராஜ புரோஹிதாலா இருந்திருக்கா, ஹிதத்தை சொல்றவாளா இருக்கா, போஸ்ட்ல இருக்காளான்னுங்கிறது நமக்கு தோணல. அப்படி வச்சு பார்த்தால் இவர் யாரு? வித்யாரண்ய சுவாமிகள். அவர் தான் அந்த ராஜாவை நல்வழிப்படுத்தி அவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணினார் அப்படிங்கிறது அந்த வரலாறுல இருக்கு. சரி, அதை எப்படி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல பாருங்க. உக்த குணோபேதஸ்ய, மேலே சொல்லப்பட்ட குணங்களுடன் கூடிய ராஜ்ஞா, அந்த ராஜாவினுடைய மந்திரினம், மந்திரியை, இத மனசை வச்சுதான் நான் சொன்னேன். மந்திரிங்கிற பதம் இருக்கே தவிர்த்து இது அந்த போஸ்ட குறிக்கிறதாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், ஹிதத்தை சொல்லக்கூடியவர். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்லோகத்தை பார்த்தால் நமக்கே புரியும்.
मन्त्रिणं नाना पुराण प्रसिद्ध दृष्टान्तैः पुराणेषु तत्र तत्र एतादृशाः किं पंडिताः मन्त्रिणः हितकारिणः हितबोधकाः हितैषिणः प्रसिद्धाः वर्तन्ते तेषां नामानि उक्त्वा तद्वत् अयं माधवः अस्य राज्ञः मन्त्री आसीत् इति अस्मिन् श्लोके निरूप्यते புராணங்கள்ல பிரசித்தமாக பல பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராஜாவுக்கு இவர் நன்மையை சொல்லக்கூடியவரா இருந்தார் வழிகாட்டியாக இருந்தார் அப்படிங்கிறதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதையெல்லாம் காமிச்சு அதை போல இவர் இருந்தார் எப்படி நம்ம வைதிகத்துல பார்த்தோம்னா யதா இந்திரஸ்ய ப்ரஹஸ்பதிஹி ஆச்சாரியா ததா அத்ர அப்படிலாம் நம்ம சொல்லி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியால நம்ம கௌரவப்படுத்துறோமோ அதெல்லாம் ஒரு கௌரவம் தேவர்களுக்கு ப்ரஹஸ்பதி இருந்தார் அதை போல நீங்க எங்களுக்கு வாத்தியாரா இருக்கேள் இப்படிலாம் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா அதை போல இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு பாருங்க நானா புராண பிரசித்த திருஷ்டாந்தைஹி ஹிதகாரிதயா நல்லா பாருங்க இதைதான் நான் நன்மை சொல்லக்கூடியவர் அப்படின்னு மனசை வச்சுன்னு சொன்னேன் அதாவது ஒரு போஸ்ட்ங்கிறதாக இல்லை ஹிதகாரிதயா வேணா இப்படி சொல்லலாம் கௌரவ மந்திரி பதவின்னு வேணா சொல்லலாம் அட்வைசர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஹிதகாரிதயா பிரசம்சதி எப்படி இந்திரஸ்யாங்கிரசோ நலஸ்ய சுமதிஹி சைப்யஸ்ய மேதாதிதிஹி धौम्यो धर्मसुतस्य वैन्य नृपतेः स्वौजा निमेर्गौतमिः प्रत्यग्दृष्टिररुन्धति सहचरो रामस्य पुण्यात्मनः यद्वत् तस्य विभोः अभूत् कुलगुरुः मन्त्री तथा माधवः यद्वत् एप्पडी 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 इन्द्रस्य अंगिरसः कुलगुरुः मन्त्री எப்படி இந்திரனுக்கு இந்த அங்கிரஸ் என்கின்றவர் குலகுருவாகவும் மந்திரியாகவும் அட்வைசராகவும் ஆலோசனை கூறுபவராகவும் இருந்தாரோ ததா அஸ்ய விபோஹோ இந்த ராஜாவிற்கு ஸ்ரீபுக்கண ராஜ்ஞா மாதவः ஆசீத் மந்திரி ஆசீத் அथवा குலகுரு ஆசீத் இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்த்துட்டே வர வேண்டியது நலஸ்ய சுமதிஹி யதா ஆசீத் ததா அயம் ஆசீத் சைப்யஸ்ய மேதாதிதிஹி தௌம்யः தர்மசுதஸ்ய தௌம்யः மந்திரி வைன்ய நிருபதேः ஸ்வௌஜாः நிமேः கௌதமிः கௌதமஸ்ய புத்திரः ஆசீத் அனந்தரம் புண்ணியாத்மனः ராமஸ்ய புண்ணியாத்மாவாக இருக்கக்கூடிய ராமனுக்கு யார் இருந்தார் பிரத்யக் திருஷ்டிரருந்ததி சஹச்சரஹ பிரத்யக் திருஷ்டி அப்படின்னு அர்த்தம் ஆத்மஜானின்னு அர்த்தம் ஆத்மஜானியாக இருக்கக்கூடியவர் யார் அவர் அருந்ததி சஹச்சரஹ வசிஷ்டா அவர் எப்படி இருந்தாரோ ததா அத போல தஸ்ய விபோஹோ அந்த ராஜாவினுடைய குலகுருவாகவும் மந்திரியாகவும் மாதவஹா இந்த மாதவர் என்கின்றவர் இருந்தார். இப்போ இதுவரையில் இந்த ராஜாவுக்கு சம்பந்தப்பட்டது. அந்த ராஜாவுக்கு மந்திரியாக குலகுருவாக இருந்த மாதவஹா அவரை பத்தியும் சொல்லியாச்சு. அடுத்தது சிகீரிஷித கிரந்தே ஸ்ரத்தாதிசயம் உத்பாதயித்தும் கர்த்திரு கௌரவம் பிரகடயதி. சிகீரிஷிதः கிரந்தः அயமேவ கிரந்தः கர்த்தும் அபிப்சிதः கிரந்தः இயற்ற விரும்புகின்ற கிரந்தம் இதுதான். இந்த கிரந்தத்தை யார் எழுதுறா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஸ்ரத்தா அதிசயம் உத்பாதயித்தும். பொதுவா நம்ம இந்த கிரந்தம் எப்படி இருக்கு இல்லை அப்படிங்கிறது படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுப்போம். ஆனா படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு விருப்பம் வரணுமா இல்லையா? காச்சன இச்சா அபேட்சிதா. சா இச்சா கதா உற்பத்தியதே இत्युक्ते அயம் கிரந்தः கேன ரச்சிதः கஷ்டன பிரசித்த புருஷः अस्य ग्रन्थस्य कर्ता इति श्रूयते चेत् ज्ञायते चेत् झटिति इच्छा भवति. अयं ग्रन्थः पठनीयः, सा समीचीनः पण्डितः अस्ति, सम्यक् लिखति इति ज्ञात्वा एव वयं पठितुं प्रभवामः, प्रयत्नं कुर्मः, अन्यथा नैव तदिच्छामः.
இல்லையா? நம்ம கடையிலயும் அப்படித்தானே புஸ்தகங்கள் வந்து இவர் இன்னார் எழுதினார் அப்படின்னு அந்த எழுத்தாளருடைய பெயர் தெரிஞ்சாதான் நம்ம அதை படிக்கவே ஆரம்பிப்போம். படிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்தா ஏத்துப்போம். ஆனா முதல்ல படிக்கிறதுக்கு அது யாரு எழுதினா அவரை பத்தின ஒரு பிரசித்தி நமக்கு வேண்டி இருக்கு. அதை தெரிவிக்கிறதுக்காக சிகீர்ஷித கிரந்தே ஸ்ரத்தா அதிசயம் உத்பாதயித்தும் கர்த்துஹு கௌரவம் பிரகடயதி. அதுவும் எப்படின்னா இவர் யாரு, இவர் முன்னாடி என்ன காரியம் பண்ணிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சாதானே அவரை பத்தி ஒரு கௌரவம் நமக்கு வரும். அத சொல்லி இப்பேற்பட்டவர் இந்த கிரந்தத்தை எழுதுறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இவர் என்ன பண்ணிருக்காரு முன்னாடி? ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார பாலகோ மாதவோ புதா. இவர் எப்பேற்பட்டவர்? புதா, பண்டிதா, மாதவா புதா. அதுவும் பண்டிதர்னு சொன்னா இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவரா அதை பார்க்கணும். ஏன்னு கேட்டா தர்மத்தை சொல்றதுக்காக வந்தது இந்த கிரந்தம். அப்போ இந்த கிரந்தத்தை யாரு எழுதுனா சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, யார் ஒருத்தர் இந்த வேதத்தை நன்றாக பின்பற்றி கொண்டு அதனுடைய ஆச்சாரங்கள் எல்லாம் பின்பற்றி கொண்டு வராரோ அவர் சொல்றதுதான் நம்ம ஏத்துக்க முடியும். யாரோ ஒருத்தர் இந்த வேதத்தையே ஏத்துக்காதவர், வேதம்னாலே பிரமாணம் இல்லைன்னு சொல்றவர், அவர் வந்து சனாதன தர்மத்தை பத்தியோ இந்த வைதிக தர்மத்தை பத்தியோ சொல்றேன்னு சொன்னா நம்ம அது படிப்போமோ? எல்லாம் பொய்யா சொல்லியிருப்பார், அதனால நம்ம அது படிக்க மாட்டோம் அப்படின்னு நாம அதை எடுத்து ஓரம் வச்சிடுவோம். அப்படி இல்லை, அதை பின்பற்றக்கூடியவர் தான் எழுதுன்றிருக்கார் அப்படிங்கிறத சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சார பாலகா. 3 பிரமாணங்கள் நம்முடைய தர்மத்துக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரா. இந்த 3த்தையும் காப்பாற்றுகின்றவர் அப்படின்னு அர்த்தம். காப்பாற்றுவதுன்னா எழுதி வச்சு அப்படியே பூஜை பண்றது இல்லை, அதை பின்பற்றக்கூடியவர். பின்பற்றுதல் தான் அதை காப்பாற்றுவது, வேற ஒன்றும் கிடையாது. அதை பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்ட மாதவஹா புதஹா. சரி, அவர் நல்ல அனுஷ்டாதா தான், அதெல்லாம் சரிதான். ஆனா கிரந்தத்தை அழகா எழுதுவாரா, புரியும்படியா எழுதுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? அதற்குத்தான் அடுத்த பாதத்துல விளக்கம் கொடுக்கிறார். ஸ்மார்த்தம் வியாக்கியாய சர்வார்த்தம் த்விஜார்த்தம் ஸ்ரௌத உத்யதா. சர்வார்த்தம், திரைவர்ணிகர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லாருக்காகவும் என்ன பண்ணார்? ஸ்மார்த்தம் வியாக்கியாய, ஸ்மிருதிகளுடைய விளக்கத்தை நன்கு எழுதிவிட்டு, த்விஜார்த்தம் ஸ்ரௌத கர்மாக்களை அனுஷ்டிக்க தகுந்தவர்களின் பொருட்டு, ஸ்ரௌதே உத்யதா, ஸ்ரௌத விஷயத்துல ஸ்ருதி விஷயத்துல முயற்சிக்கின்றார். அப்போ இவருக்கு கிரந்தம் எழுதக்கூடியதான சாமர்த்தியம் நல்லா இருக்குன்னு தெரிவிச்சுக்கிறார். முதல் 2 பாதங்கள் என்ன சொன்னார்? ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் இது எல்லாத்தையும் பின்பற்றக்கூடியவர் தான், நீங்க சந்தேகமே படாதீங்கோ, இவர் சொல்றது தர்மம் தான். சிஷ்டை இந்த நம்ம பிராமான்யம் சொல்றோமோ இல்லையா, யாருடையது பிராமான்யம்? சிஷ்டாச்சாரா அப்படின்னு சொன்னா யாருடைய சிஷ்டாச்சாரம் பிராமான்யமா நம்ம எடுத்துக்கணும்? வேதைக பிராமான்ய அபியுபகந்திருத்துவம் அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். வேதத்தை பிரமாணமா கொண்டு அதன் சொல்றபடி நடக்கிறது யாரோ அவர் தான் சிஷ்டகா, அவருடைய ஆச்சாரம் தான் பிரமாணம். அப்போ இவரும் அப்பேற்பட்டவர் தான், அதை பின்பற்றி வரக்கூடியவர் தான். இவருடைய எழுத்துக்களும் நமக்கு பிரமாணம் தான். அதே மாதிரி இவருடைய வியாக்கியானம் ஏற்கனவே பண்ணியிருக்கார், அதனால நல்லா புரிகிற அளவுக்கு எழுதக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். இப்போ ஸ்ரௌதத்துல எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எழுதுறார். இதுக்கு அவரே விளக்கமும் கொடுக்கிறார். சர்வ வர்ணாசிரம அனுகிரகாய, எல்லா வருணத்தாருக்கும் இந்த தர்மத்தை பத்தி தெரியணுங்கிறதுக்காக, அனுகிரகாய அப்படின்னு சொன்னா புரியணுங்கிற எண்ணம் தான், அதுதான் அனுகிரகா. புராண சார பராசர ஸ்மிருதி வியாக்கியானாதினா, புராண சாரமாக இருக்கக்கூடிய பராசர ஸ்மிருதி, அதற்கு வியாக்கியானம் எழுதியிருக்காராம். அது மட்டுமே இல்லை, இன்னும் பலது, அதுல முக்கியமா ஒண்ணுன்னு எழுதியிருக்கார். புராண சார பராசர ஸ்மிருதி வியாக்கியானாதினா ஸ்மார்த்தா தர்மஹா பூர்வம் வியாக்கியாதா. இந்த கிரந்தத்துக்கு முன்னாடி அது எழுதப்பட்டிருக்கு. இதானீம் திவிஜானாம் விசேஷ அனுகிரகாய அப்படின்னு அர்த்தம்?
கர்மாக்கள் இவர்களுக்கு தான், திவிஜர்களுக்கு, திரைவர்ணிகாலுக்கு தான். அப்போ அதை தவிர்த்து சில பேருக்கு இருக்கு. அது ரொம்ப ரேரான கேஸ். ரொம்ப விசேஷமா எங்கேயோ ஒரு 2-3 இடத்துல சொல்லப்படுறது தான். இதானீம் த்விஜானாம் விசேஷ அனுகிரகாய ஸ்ரௌத தர்ம வியாக்கியானாய பிரவருத்தா. ஸ்ரௌத தர்மத்தை, அதாவது வேதோக்த கர்மாக்களை சொல்வதற்காக முயற்சிக்கிறார் அப்படின்னு இதனுடைய வியாக்கியானம். அடுத்தது கிரந்தம் ஆரிப்சுஹு, ஆரப்தும் இச்சுஹுன்னு அர்த்தம். குருமூர்த்யுபாதிகம் சகல வேதசாஸ்திர பிரவர்த்தகத்வேன அத்ர உச்சித இஷ்டதேவதா ரூபம் பரமேஸ்வரம் ஆதோ நமஸ்கிருத்ய ஸ்ரோத்ரு பிரவருத்தி சித்தியர்த்தம் விஷய பிரயோஜனே தர்ஷயன் தம் கிரந்தம் பிரதிஜானீதே. கிரந்தம் ஆரிப்சுஹு, கிரந்தத்தை எழுத ஆரம்பிக்க விரும்பியவராக, இச்சன்னு கிரந்தம் ஆரப்தும் இச்சன்னு, குருமூர்த்யுபாதிகம் சகல வேதசாஸ்திர பிரவர்த்தகத்வேன அத்ர உச்சித இஷ்டதேவதா ரூபம் பரமேஸ்வரம். பரமேஸ்வரஸ்ய ஸ்வரூபம் இதமேவ இதி வக்தும் ந சக்யते. सर्वोऽपि प्राणः तत् स्वरूपः एव उपाधिरूपेण वर्तते. केवलं रामः कृष्णः इति उपाधिः, परन्तु सोऽपि परमेश्वरः एव. अतः तैः किमुच्यते, குருமூர்த்தியுபாதிகம். அவருடைய குரு யார் இருக்காரோ வித்யாதீர்த்த முனி, அவருடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனையே வணங்குறார். குருமூர்த்தியுபாதிகம் சகல வேதசாஸ்திர பிரவர்த்தகத்வேன அத்ர உச்சித இஷ்டதேவதா ரூபம் பரமேஸ்வரம் ஆதோ நமஸ்கிருத்ய ஸ்ரோத். இப்படி நமஸ்காரம் பண்றார். பண்ணிட்டு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, ஸ்ரோத்ரு பிரவருத்தி சித்தியர்த்தம் அஸ்மின் கிரந்தே கஹா விஷயः நிரூப்யते கிமर्थம் அயம் கிரந்தः பఠनीयः इति ज्ञातव्यम्, अन्यथा प्रवृत्तिरेव न भवति. तदानीमेव श्रोतुः प्रवृत्तिर्भवति ग्रन्थे, अन्यथा किमर्थमयं ग्रन्थः वृथा कश्चन ग्रन्थः इति सः अन्यत्र गच्छेत्. तथा नास्ति. अत्र किञ्च कश्चन विषयः निरूपितः, सः आवश्यकः विषयः एव इति आदौ वक्तव्यं. कः अयं विषयः अस्मिन् ग्रन्थे निरूप्यते इति तद् निरूप्यते. श्रोतृ प्रवृत्ति सिद्ध्यर्थं विषय प्रयोजने दर्शयन्. विषयः कः, अस्मिन् ग्रन्थे निरूप्यमानः विषयः कः, तस्य च प्रयोजनं किं तदपि वक्तव्यम्, अन्यथा सः न प्रवर्तते. விஷயத்தையும் இந்த கிரந்தத்துல சொல்லக்கூடிய விஷயத்தையும் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் ஏற்படக்கூடியதான பிரயோஜனத்தையும் தர்ஷயன்னு காண்பித்து கொண்டு கிரந்தம் பிரதிஜானீதே, பிரதிஜை செய்கிறார். நான் இந்த விஷயத்தை இந்த கிரந்தத்தில் சொல்ல போகிறேன் இந்த பிரயோஜனத்திற்காக அப்படின்னு சொல்ல போறார். முதல்ல அவர் ஈஸ்வரனை வணங்குறார். எப்படி? பிரணம்ய பரமாத்மானம் ஸ்ரீ வித்யா தீர்த்த ரூபிணம். நம்ம முதல்ல பார்த்தோம், பரமேஸ்வரன் ஒருத்தர் தான். அந்தந்த உபாதிகள்ல இருக்க ராமன், கிருஷ்ணன், இப்படி பல ஸ்வரூபமா இருக்கார். அந்த வகையில இவர் தன்னுடைய குருவையே உபாதியா வச்சுண்டு அந்த பரமேஸ்வரனை வணங்குறார். எப்படி? ஸ்ரீ வித்யா தீர்த்த ரூபினம், வித்யாதீர்த்தராக அந்த ஸ்வரூபத்துல பிரகாசிக்க கூடியதான பரமாத்மானம், பரம்பொருளை, ஈஸ்வரனை பிரணம்ய வணங்கிவிட்டு என்ன பண்ண போறேன்? சங்கிருஹ்யதே, சங்கிரகம் பண்ண போறேன். எதைன்னா ஜெய்மினி நியாயமாலா, ஜெய்மினி நியாயமாலா என்கின்ற ஒரு மாலையை, ஜெய்மினி நியாயமாலான்னு கிரந்தத்தினுடைய பேரும் அதுதான். அதையே ஒரு சமத்காரமா ஜெய்மினி நியாய மாலையை, ஒரு மாலையை நான் சங்கிரகணம் பண்ண போறேன், கோர்க்க போகிறேன். ஒரு மாலையை நான் கோர்க்க போகிறேன், மாலையை கட்ட போறேன். இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். மாலையை கோர்க்க போறேன்னு சொல்லலாம், அல்லது ஜெய்மினி நியாயமாலா என்கின்ற கிரந்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன வரும்? மாலையை பண்றதா இருந்தா அதுல எதை வச்சு பண்றது? மாலையை வச்சுண்டா, முத்து வச்சுண்டா, மணியை வச்சுண்டா, ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லையா? மாலை அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பொருளை வச்சுன்னு தான் பண்ண முடியும். எந்த பொருளை வச்சுன்னு பண்ண போறேன் அப்படின்னா, ஸ்லோகைஹி, ஸ்லோகங்கள் எனும் வஸ்துவினால் கோர்க்கப்பட்ட மாலையை
அதுவும் எப்பேற்பட்ட அப்படின்னு கேட்டா ஸ்புடம் பளிச்சுன்னு தெரியும். அந்த ஸ்லோகங்களை பார்த்தால் அந்த விஷயங்கள் பளிச்சுன்னு தெரிய வந்துடும். அப்பேற்பட்டதான அந்த ஸ்லோகங்களை கொண்ட மாலையை நான் இங்கே கோர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். ஜெய்மினி நியாயமாலா ஸ்லோகை சங்கிருஹ்யதே ஸ்புடம் ஜெய்மினி புரோக்தானி தர்ம நிர்ணாயகானி அதிகரணானி. இந்த சாஸ்திரத்துல என்ன விஷயத்த வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால், வேத வாக்கியங்களுடைய அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். அதுக்குதான் வேத பாஷ்யம் இருக்கே. அப்போ இது இருக்கு அப்படின்னு கேட்டா, சில இடங்கள்ல பாஷ்யத்தை மாத்திரம் வச்சுன்னு நம்மளால அர்த்த நிர்ணயம் பண்ண முடியாது. அந்த மாதிரியான இடங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து எந்த வாக்கியங்களுக்கு அர்த்த நிர்ணயம் பண்ணி கொடுத்தால் அதை வச்சுண்டு, அதாவது அந்த நியாயங்களை வச்சுண்டு மற்ற எல்லா வேத வாக்கியங்களுடைய அர்த்த நிர்ணயம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான வாக்கியங்கள் எடுத்துட்டு, சந்திக்தமான வாக்கியங்கள் எடுத்துட்டு நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதா இந்த சாஸ்திரத்தினுடைய வேலை. அதைத்தான் இங்க சொல்றார். ஜெய்மினி புரோக்தானி தர்ம நிர்ணாயகானி. வேதத்துடைய அர்த்தம் தானே தர்ம. அந்த தர்மத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கக்கூடிய அதிகரணானி, அந்த அதிகரணங்கள் தான் இங்க நியாயங்கள். அந்த நியாயங்கள் தான் இங்க இருந்து அதிகரண ஸ்வரூபமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். தே நியாயாக அஸ்ய கிரந்தஸ்ய விஷயா. அந்த நியாயங்கள் தான் இந்த சாஸ்திரத்துல விஷயமாக இருக்கிறது. ஏகவச்சனம் இருக்கேன்னு நம்ம குழப்பம் அடைய வேண்டாம். நியாயங்கள் தான் இங்கே, அவர்கள் தான் இங்கே தலைவன் அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அவர்கள் தான் இங்க ராஜா அப்படின்னு சொல்றோம். அவர்கள் தானும் பகுவச்சனத்தை சொல்றோம், இங்க ராஜா அப்படின்னு சொல்றோம். எப்படி அது ஒத்து போறது அப்படின்னு கேட்டா, அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ராஜான்னு அர்த்தம் இல்லையா? அத போலதான் இங்கேயும் தே நியாயாக அஸ்ய கிரந்தஸ்ய விஷயா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிகரணத்தை விஷயமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுவும் எப்பேற்பட்டதா இருக்குன்னு கேட்டா, படித்தும் சுஷகைஹி கதிபயைஹி ஏவ ஸ்லோகைஹி தேஷாம் ஸ்புடீபாவஹ பிரயோஜனம். இதுதான் ஸ்புடம்னு ஸ்லோகத்தை சொன்னா இல்லையா, அதனுடைய விவரணம் பண்றார். படித்தும் அஷகைஹி இல்ல, சுஷகைஹி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப எளிமையாக முடியும் படிப்பதற்கு மிகவும் சுலபமாக ஏதுவாக இருக்கக்கூடிய கதிபயைஹி ஏவ ஸ்லோகைஹி, ஒரு சில ஸ்லோகங்களினாலேயே இந்த மாலையானது கோக்கப்பட்டிருக்கு. தேஷாம் ஸ்புடீபாவஹ, பளிச்சுன்னு அந்த சொல்ல வந்த விஷயம் தெரிஞ்சிடுமா, அதுதான் பிரயோஜனம். அப்படின்னு அர்த்தம். தர்ம ஞானம் தான் பிரயோஜனம். தர்மம் தானே இங்க நியாயாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அத ரொம்ப சுலபமா நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, தர்ம ஞானம் தான் பிரயோஜனம். நியாயமாலா சங்கிருஹ்யதே இது கிரந்த நாம நிர்தேச பூர்விகா பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞை எப்பேற்பட்டதுன்னா, ஜெய்மினியன் நியாயமாலாங்கிற பதம் மாலையையும் குறிக்கிறது, அதே சமயத்துல எதை குறிக்கிறது, அந்த கிரந்தத்துடைய பெயரையும் குறிக்கிறது. அடுத்தது, இதற்கு முன்னாடி இவரே முதல் பக்கத்துல பார்த்தால் தெரியும், ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை தெரிகிறதா? ஆரம்பத்துல இருக்கும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 4 ஸ்லோகம் மூலத்தில் இருக்கக்கூடிய அதே ஸ்லோகங்கள் தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறது பாருங்க. ஏன் இதை நான் அது படிக்கிறேன்னு கேட்டா, நியாயமாலா அப்படிங்கிறது இந்த போல்டு லெட்டர்ல இருக்கக்கூடியது. நியாயமாலா விஸ்தரஹா அப்படிங்கிறது இந்த சின்ன வாக்கியங்களா, சின்ன எழுத்துக்களா இருக்கு இல்லையா, போல்டு இல்லாத இருக்கு இல்லையா, அதெல்லாம். அதை போல இந்த ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்றதுக்காக சில ஸ்லோகங்கள் எழுதியிருக்க, அது இங்க இருக்கு. அதுல நீங்க 5வது ஸ்லோகத்தை பாருங்க. சகலு பிராஜ்ஞ ஜீவாதுஹு சர்வசாஸ்திர விசாரதஹ அகரோத் ஜெய்மினி மதே நியாயமாலாம் கரீயசீம். சகலு, சகலுன்னு அவர் அல்லவா, அவர் எழுதினார் அல்லவா, யார் எழுதினார், மாதவஹா. பிராஜ்ஞ ஜீவாத்துன்னு பண்டிதா, சர்வசாஸ்திர விசாரதா, எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சவர். இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஒரு கௌரவம் உண்டு. என்னன்னு கேட்டா, எல்லா சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுட்டாதான் படிக்கவே முடியும். வியாக்கரணம் தெரிஞ்சுக்கணும், வேதாந்தத்திலையும் தெரிஞ்சுக்கணும், தேவதாதிகரணங்கள்லாம் என்ன மாதிரி கண்டனம் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும், நியாயசாஸ்திரமும் தெரிஞ்சுக்கணும். எல்லா சாஸ்திரத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு, பொதுவா எல்லா சாஸ்திரமே அப்படித்தான்,
விசேஷம் இந்த சாஸ்திரத்துல அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாதான் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கவே முடியும். அதனாலதான் சர்வசாஸ்திர விசாரதா அகரோ ஜெய்மினி மதே, ஜெய்மினி மதேன ஜெய்மினி சாஸ்திரே, ஜெய்மினி பிரவர்த்தகத்வேன யஸ்மின் சாஸ்திரே பிரசித்தः जैमिनि ऋषिः यत्र प्रसिद्धः इत्युक्ते अस्मिन् शास्त्रे प्रसिद्धः, प्रवर्तकत्वेन प्रसिद्धः, मीमांसा शास्त्र प्रवर्तकत्वेन जैमिनिः प्रसिद्धः, तस्मिन् मते तस्मिन् शास्त्रे न्यायमालां गरीयसी நல்ல ஒரு உத்கிருஷ்டமான கிரந்தம். வாஸ்தவிகத்துல ரொம்ப உத்கிருஷ்டமான கிரந்தம். ஏன்னா இந்த சாஸ்திரம் ரொம்ப பெருசு. இந்த சாஸ்திரத்தை சுருக்க அதே மாதிரி யுக்திகளையும் நிறைய சொல்லி ஸ்லோக ரூபமாகவும் பண்ணி கொடுத்தது இவர் தான். வாஸ்தவிகத்தை ரொம்ப உண்மையான விஷயம். ஏன்னு கேட்டா அனுக்கிரமணிக்கான ஒரு புஸ்தகம் இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கும். இதுல பூர்வபக்ஷம் இது, சித்தாந்தம் இதுன்னு ஒவ்வொரு வரையில போயிடும். பாட்டு தீபிகா மாதிரியான கிரந்தங்கள் எடுத்துட்டால் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. அதுவே பாட்டு தீபிகாங்கிறதே சங்கிரகம் தான், ஆனா அதுவே பெருசா இருக்கும். அதை நம்ம எடுத்தோன்னா முடிக்கிறதுக்கு 3-4 வருஷம் மேல போயிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய பிரமேயம். எந்த கிரந்தத்தை எடுத்திருந்தாலும் இந்த சிரமம் உண்டு. பாஷ்யத்தை எடுத்திருந்தாலும் அப்படித்தான். வார்த்திகத்தை எடுத்திருந்தா சொல்லவே வேண்டாம். முதல் பாதம் முடிகிறதுக்கே 3000 ஸ்லோகம் வந்துடும். 3000 ஸ்லோகங்கள் அப்படி நினைச்சு பாருங்க. அதாவது நான் சொல்றது சாஸ்திரத்துல ஒரு 5% படிக்கிறதுக்கு 3000 ஸ்லோகங்கள். அப்போ 100% படிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் படிக்க வேண்டியதா இருக்கும்? முடியவே முடியாது, கண்டிப்பா முடியாது. பாட்ட கௌஸ்துபம்னு எழுதினார் கண்டதேவாச்சாரியா, இந்த பாட்ட தீபிக்கு முன்னாடி எழுதினார். 3வது அத்தியாயம் 3வது பாதத்துல ஒரு பாதி எழுதினார். அதாவது 3 அத்தியாயம் 3.5 பாதம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எத்தனை பக்கம் போச்சுன்னு கேட்ட ஒரு 900 பக்கம் மூலம் மாத்திரம் இப்படி எழுதினார். அவருக்கே இது முடியுமான சந்தேகம் வந்துடுத்து நிப்பாட்டிட்டு பாட தீபிகை எழுத ஆரம்பிச்சிட்டார். அதுவும் ஒரு 4 வேல்யூமா இருக்கு. ஒரு வேல்யூம்ல குறைஞ்சது 300 400 பக்கம் இருக்கும். அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 300 பக்கம் ஆவரேஜா இருந்தா கூட அதுவே 1200 பக்கம் போறது. அப்ப இந்த சாஸ்திரத்துல அந்த ஒரு 12 அத்தியாயம் மட்டும் படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் நமக்கு செலவிட வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை ரொம்ப சுருக்கமா பண்ணி கொடுத்துட்டார். யுக்திகளையும் பெரும்பாலும் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி ஸ்லோக ரூபமாவும் எழுதிட்டார். நம்மளால அந்த ஸ்லோகத்தை நொற்று பண்ணிட்டான்னா அப்படியே அந்த அதிகரணத்தை மனசை வச்சுக்க முடியும். அவ்வளவு ரொம்ப ஹிதகாரியான வேலையை பண்ணியிருக்கார். அதனால்தான் நியாயமாலாம் கரியசீம், ரொம்ப தகுந்ததான ஒரு பதம், உயர்ந்ததான இந்த நியாயமாலையை பண்ணியிருக்கார். தாம் பிரசஸ்ய, அப்பேற்பட்டதான இந்த மாலையை, நியாய மாலையை பிரசஸ்ய சபா மத்தியே வீர ஸ்ரீபுக்க பூபதிஹி குரு விஸ்தரம் அஸ்யாஹா துவம் இதி மாதவம் ஆதிஷத்து. இந்த ராஜா என்ன பண்ணினாராம், இப்பேற்பட்டதான உயர்ந்ததான இந்த நியாயமாலா கிரந்தத்தை பார்த்துட்டு சபை மத்தியில பிரசஸ்ய, ரொம்ப உயர்வாக அதை போற்றி கேட்டுண்டாராம். என்னன்னு, குரு விஸ்தரம் துவம், இதனுடைய விஸ்தரத்தை நீயே பண்ணி கொடுத்துடு அப்படின்னு கேட்டுண்டாராம். இங்க நீயேன்னு இருக்கே தவிர்த்து இவருடைய உயர்வை காட்டுறது. அந்த ராஜா பெரியவர், அவரை நீயே பண்ணு என்ன சொன்னார் அப்படின்னு இவ்வளவு பெரிய பண்டிதர் சொல்றாருன்னா அந்த ராஜாவுக்கு இவர் கொடுக்குற மரியாதை இல்லையா? இவ்வளவு பெரியவர், அந்த ராஜா அப்படியே சொல்லியிருப்பார் நிஜத்துல, நீங்க பண்ணுங்கோ நீங்க அப்படின்னு வேண்டுதல் தான் வச்சிருப்பார் இவ்வளவு பெரியவரை. இருந்தாலும் இவர் பெருந்தன்மையோடு அந்த ராஜா என்ன சொன்னார், என்னைய பண்ண சொன்னார்னு ஏகவச்சனத்தை தன்னை காமிச்சுக்கிறார். அதாவது அந்த ராஜா காட்டில் இவர் நிகிருஷ்டன்னு தன்னை காமிச்சுண்டு ஒரு பெருந்தன்மையை காமிச்சுக்கிறார். குரு விஸ்தரம் அஸ்யா இதி மாதவம் ஆதிஷத்து. அதுவும் எப்படி சொல்றார், மாதவரை கட்டளையிட்டாரா அந்த ராஜா. எப்படி கட்டளையிட முடியும் இவ்வளவு பெரிய ஒரு பண்டிதரை? இவருடைய ஒரு அந்த பணிவை காமிச்சுக்கிறார். ச பவ்யாத் பாரதி தீர்த்த யதீந்திர சதுரானநாத் கிருபாம் அவ்யாஹதாம் லப்த்வா பரார்த்திய பிரதிமோ பவத். அப்படின்னு அர்த்தம். இந்த பாரதி தீர்த்தா என்கின்றதான இவருடைய குரு இருக்காரு, அவர் எப்பேற்பட்டன்னா அவரே ஒரு பிரம்மாவாம். சதுரானநாத், அப்பேற்பட்டதான யதீந்திரன் சதுரானன், அவரிடமிருடைய அனுகிரகத்தினால, அதுவும் எப்பேற்பட்டதுன்னா கிருபாம் அவ்யாஹதாம் லப்த்வா, எங்கேயும் அந்த கருணையானது, அந்த அனுகிரகமானது பிரயோஜனமற்று இருந்ததே இல்லையா. எப்பொழுதுமே அந்த அனுகிரகம் கிடைச்சால் அது சக்சஸ் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல. கிருபாம் அவ்யாஹதாம் லப்த்வா பரார்த்திய பிரதிமோ அபவத். அளவிட முடியாத ஒரு
விஷயமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். கிரந்தத்தினுடைய அந்த சவிஸ்தரத்தை பண்ணினார் அர்த்தம். நிர்மாய மாதவாச்சாரிய வித்வதானந்ததாயினீம் ஜெய்மினீய நியாயமாலாம் வியாச்சஷ்டே பாலபுத்தையே. அவருடைய கிருபாவை அடைந்து அப்பிரதிமகான்னா இரண்டாவதா ஒருத்தர் இல்லை இதற்கு இவருடைய ஞானத்திற்கு ஒப்பானவரா இன்னொருத்தர் இல்லை. அப்பேற்பட்டவராக இருந்து கொண்டு மாதவாச்சாரியா, இந்த மாதவாச்சாரியர் என்ன பண்ணினார் அப்படின்னா, நிர்மாய கிரந்தத்தை இயற்றிவிட்டு, எந்த கிரந்தத்தை இயற்றிவிட்டு, ஜெய்மினியன் நியாயமாலாம் வியாச்சஷ்டே, அதாவது வித்வத் ஆனந்ததாயினீம் வித்வங், அதாவது ரெண்டு விதமா எடுத்துக்கணும். ஒண்ணு பாலபுத்தையே வியாச்சஷ்டே, எல்லாருக்கும் புரியணும், சாமானிய பண்டிதர்களுக்கும் புரியணும். அதை புரிய வைக்கும்படியாக அவர்களுக்கு பிரயோஜனம். வித்வான்களுக்கு இதை பார்த்தால் ஒரு சந்தோஷம் வருமா, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் இல்லையா. இதே சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியாதவர்களுக்கு புரியறதுக்காக சுலபமா சொல்லணும், அவர்களுக்கு அது புரியறது தான் பிரயோஜனம். வித்வான்களுக்கு இதை ரசிக்கிறது, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் அப்படின்னு. இப்படி ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்தும் விதமாக பாலபுத்தையே வியாச்சஷ்டே வித்வதானந்ததாயினீம் வியாச்சஷ்டே, வித்வான்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான நியாய விஸ்தரம், நியாயமாலா விஸ்தரஹா அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை ஜெய்மினிய நியாயமாலாம், நியாயமாலை ரெண்டையும் இவர் தான் பண்ணிருக்க. பாலபுத்தையே வியாச்சஷ்டே, வியாச்சஷ்டேன்னு சொன்னா வியாக்குருத்தை, ஏதாவது வியாக்கியாம் கரோதி தியர்த்தா, ஜெய்மினி நியாயமாலாவை வியாக்கியானம் செய்கிறார் அப்படின்னு இதுவரையில் நாம படிச்சிருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக இந்த நியாயமாலா விஸ்தரத்தை சொல்லியிருக்க. சரி, இப்போ நம்ம கடைசியா பார்த்தது எதுவரையில் பார்த்துக்கோன்னு சொன்னா, மூலத்துல அவருடைய குருவை, பரம்பொருளுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருவை வணங்கினார் அப்படின்னு அதையும் பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறார், இந்த கிரந்தத்துல அப்படி என்ன வைசிஷ்டியம் இருக்கு, மற்ற மீமாம்சா கிரந்தத்துல இல்லாத வைசிஷ்டியம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும். சொன்னாதான் இதனுடைய உயர்வு என்னன்னு தெரியும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஸ்லோகங்கள்ல என்னென்னலாம் விஷயங்களை வச்சிருக்கார், ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா இந்த பொருள்ல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, சொன்னாதான் அந்த பொருளினுடைய மேன்மை என்னன்னு நமக்கு தெரியும். அதை சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார். அത്ര நியாயமாலாயாம் ஸ்லோக ரூப கிரந்தே ஸ்லோகாः வர்த்தन्ते, तेषु श्लोकेषु के विषयाः निरूप्यन्ते इति वक्तव्यं। तदत्र निरूप्यते। करिष्यमाणस्य ग्रन्थस्य प्रकारं दर्शयति. செய்ய போகின்ற இந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்றார். எப்படி, ஏகோ விஷய சந்தேக பூர்வபக்ஷாவபாசகः ஸ்லோகோ பரஸ்து சித்தாந்தவாதி பிராயேண கத்யதே. एकः श्लोकः कीदृशः इत्युक्ते, वस्तुतः अत्र इदं ज्ञातव्यमस्ति, एकस्मिन् अधिकरणे प्रायशः श्लोकद्वयं भवति. तत्र प्रथमेन श्लोकेन एते विषयाः निरूप्यन्ते. के विषयाः? विषयः, संशयः, पूर्वपक्षः. अत्र अस्मिन् शास्त्रे विषय निरूपणाय अधिकरण प्रणाली शैली आद्रियते. कथं, यथा वा न्यायालये एकः विषयः केस् इति उच्यते न्यायालये, तत्र विद्यमानः पूर्वपक्षः सिद्धान्तः, एवं फलं तदेव सिद्धान्तः इत्युच्यते, प्रयोजनं, फलं नाम प्रयोजनं। तथा च पश्यन्तु, अत्र चत्वारः विषयाः अधुना उक्ताः। कश्चन विषयः गृहीतः भवति, तत्र पूर्वपक्षः कश्चन भवति, सिद्धान्तः कश्चन भवति, एवं विचारप्रयोजनं किम् इत्यपि भवति। इति चत्वारः विषयाः। एवमेव प्रथम विषयस्य द्वितीय विषयेन सह कः सम्बन्धः अस्ति इत्यपि निरूपणीयम्।
தசைவ சங்கதிஹி இது சம்ஞா. ஒரு அதிகரணம் எடுத்துட்டால் அந்த அதிகரணத்துல 5 விஷயங்கள் இருக்கும். ஒரு விசாரிக்க வேண்டிய விஷயத்தை ஒன்று எடுத்துக்க வேண்டியது. உதாரணத்துக்கு இங்க என்னது விஷயமா எடுத்துப்பா, வேத வாக்கியத்தை எடுத்துப்பா, சந்திக்தமா இருக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியத்தை எடுத்துப்பா. உதாரணத்துக்கு நம்ம சொல்றதுக்கு புரியுறதுக்காக தத்னாஜுஹோதி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த வாக்கியம் தான் விஷய. இதமேவ வாக்கியம் விஷய. அஸ்மின் வாக்கியே கஹா சம்சயः இत्युक्ते दध्नाजुहोति इति वाक्येन दधिरूपद्रव्यं विधीयते उत कर्म विधीयते इति संशयः. विषयः कः अस्ति? दध्नाजुहोति इति वाक्यं. तत्र संशयः कः अस्ति? अनेन वाक्येन गुणः दधि विधीयते उत कर्म विधीयते इति संशयः. अनन्तरं पूर्वपक्षः कः भवति? अत्र कर्म विधीयते. कुतः? भवता एव उक्तं भावार्थाधिकरणे सर्वत्र धात्वर्थः एव करणं भवति इति. अतः भावार्थाधिकरण न्यायेन दध्नाजुहोति इत्यत्रापि कर्म एव विधीयते इति पूर्वपक्षः. पूर्वपक्षः इत्युक्ते किञ्चित् यत्किमपि प्रलपति इति न, युक्तिपूर्वकं किञ्चित् वदति. सा युक्तिः नूतनापि भवति अथवा यत्र क्वापि सिद्धान्तिना अंगीकृता एव युक्तिः भवति, परन्तु सा युक्तिः सिद्धान्तिना तत्र अंगीकृता, अत्र सा समीचीना न भवति. तत् अविगणय्य सः पृच्छति. तथा च युक्तिपूर्वकमेव पृच्छति पूर्वपक्षी अपि. अनन्तरं सिद्धान्तः नास्ति, कर्म प्राप्तं, यत्र कर्म न प्राप्तं तत्रैव भावार्थाधिकरण न्यायः. अत्र तु कर्म पूर्वम् अग्निहोत्रं जुहोति इति वाक्येन प्राप्तं, तस्मात् दध्ना जुहोति इति वाक्यं गुणबोधकं गुणविधाजकम् इति सिद्धान्तः. प्रयोजनं किम् इत्युक्ते अत्र विधिशक्तिः कुत्र अन्वेति इति ज्ञानम् इत्यादि तत्र तत्र प्रयोजनं निरूप्यते. मया तु केवलम् अवगमनार्थं किञ्चित् अधुना उक्तम्. एवं पूर्व निरूपित विषयेन सह अस्य विषयस्य अधिकरणस्य कः सम्बन्धः, का संगतिः इत्यपि वक्तव्यम्. तथा च एकस्मिन् अधिकरणे 5 अवयवाः भवन्ति. तदेव अत्र उच्यते. विषयः, संशयः, पूर्वपक्षः, सिद्धान्तः, संगतिः इति. ஒரு அதிகரணத்தை எடுத்துட்டால் 5 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுல நம்ம இப்போ பார்த்தபடி தத்னாஜுஹோதின்னு ஒரு உதாரணத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா, அதுல இந்த வாக்கியம் தான் இந்த விஷயஹான்னு சொல்லுவோம். இதை எடுத்துன்னு தானே விசாரம் பண்றோம். அப்போ இதுதான் விஷய. இதுல என்ன சம்சயா? இந்த வாக்கியமானது ததி என்கின்ற குணத்தை விதிக்கிறதா இல்ல கர்மாவை விதிக்கிறதா அப்படின்னு சம்சயா. அதுல பூர்வபக்ஷி என்ன சொல்லுவா? இது கர்மாவைத்தான் விதிக்கிறது. ஏன்னா நீ தானே சொன்னே சித்தாந்தி, பாவார்த்தாதிகரணத்துல எல்லா இடத்துலையும் தாத்வர்த்தா தான் கரணமாக விதிக்கப்படுறது. இப்போ தத்னாஜுஹோத்தில் இருக்கக்கூடியதான ஹூ தாத்வர்த்தா ஹோமஹா ஏவ விதீயதே, நீ சொன்னபடிதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம இதை கவனிச்சுக்கணும். சித்தாந்தி ஒரு இடத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அது சரி, இந்த இடத்துல அது தப்பு. ஆனா அது தெரியாத பூர்வபக்ஷி சொல்லுவான். சில இடத்துல இப்படி ஏற்கனவே சொல்லப்பட்ட சித்தாந்தத்தை அல்லது வரப்போற சித்தாந்த மனசை வச்சுன்னு பூர்வபக்ஷி தன்னுடைய கருத்தை சொல்லுவான். சில இடத்துல அவரே புதுசா ஒரு யுக்தியை யோசிச்சு சொல்லுவான். இது பூர்வபக்ஷா. சித்தாந்தா என்னது? கிடையாது. இந்த இடத்துல ததி திரவியம் தான் விதிக்கப்படுறது. ஏன்? அங்க ஒரு யுக்தி சொல்லி தரணும். சித்தாந்தி ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு யுக்தி என்னது? கர்மவானது ஏற்கனவே நமக்கு வேற வாக்கியத்தினால கிடைச்சிடுது. அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால கிடைச்சிடுது. அதனால இங்க அந்த அக்னிஹோத்திர கர்மாவை உத்தேசிச்சு ததி என்கின்றதான திரவியம் தான் விதிக்கப்படுறது அப்படின்னு சித்தாந்தா. இந்த விசாரத்தினுடைய பிரயோஜனம் என்னதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இத மனசை வாங்கிக்கணும். எந்த இடத்துல கர்ம பிராப்தி இல்லையோ அந்த இடத்துலதான் தாத்வர்த்தமானது கரணமாக விதிக்கப்படுறது. எந்த இடத்த கர்மா வேற வாக்கியத்தினால கிடைச்சிடுதோ அந்த இடத்துல ததிதான் குணம்தான் விதிக்கப்படுறது அப்படின்னு இந்த விசாரத்துடைய பிரயோஜனம் அப்படின்னு மனசை வாங்கிக்கணும் இல்லையா? இதுதான் பிரயோஜனம். இந்த ஞானம் தான் பிரயோஜனம்.
இப்படி நமக்கு ஒரு அதிகரணத்துல இத்தனை விஷயங்களை சொல்லி கொடுப்பா. இதுல இந்த கிரந்தக்காரர் என்ன பண்றார், ஒரு அதிகரணத்துல பெரும்பாலும் அதிகாதிகம் 2 அல்லது 3, அதை தாண்ட மாட்டார். பெரும்பாலும் 2 தான். ஏதாவது ரொம்ப ரேர் சில அதிகங்கள்ல 3வது ஸ்லோகம் போகும். ஆனால் பெரும்பாலும் 2 ஸ்லோகங்கள் தான், சில இடத்துல ஒரு ஸ்லோகமா கூட முடிகிறது. அப்போ அந்த 2 ஸ்லோகத்திலேயே அவர் எல்லா அதிகரணத்துடைய விஷயங்களையும் கொண்டு வரார். அதை எப்படி கொண்டு வரார் அப்படின்னு கேட்டா, 2 ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்தினால நான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பிரதமேன ஸ்லோகேன ஏதே சர்வேபி விஷயாக. கே விஷயாக? விஷயः, சம்சயः, சங்கதிः. பாருங்க, ஏகः விஷய சந்தேக பூர்வபக்ஷ அவபாசகः. 3 விஷயங்களை சொல்றார். त्रयः विषयाः एकेन श्लोकेन प्रथम श्लोकेन उच्यन्ते. के विषयाः? विषयः कः अस्मिन् अधिकरणे विषयः तदुच्यते. यथा अस्माभिः दध्नाजुहोति इति वाक्यं विषयः इत्युक्तं तद्वत् विषयः. तत्र संशयः कः? इदं वाक्यं गुणविधायकम् अथवा कर्मविधायकम् इति संशयः, तदपि निरूप्यते. एवं पूर्वपक्षः कः इति सयुक्तिपूर्वकं युक्तिपूर्वकं पूर्वपक्षः निरूप्यते एकेन श्लोकेन. तर्हि द्वितीय श्लोकेन किम् उच्यते? सिद्धान्तः प्रयोजनञ्च. अदं சொல்றார். एको विषय संदेह पूर्वपक्षावभासकः एकः श्लोकः அவபாசகः பிரதிபாதகः போதகः. ஒரு ஸ்லோகமானது இவைகளை தெரிவிக்கின்ற வகையில் இருக்கிறது. எவைகளை? விஷயத்தையும் சந்தேகத்தையும் பூர்வபக்ஷத்தையும். ஸ்லோகோ பரஸ்து, இரண்டாவது ஸ்லோகமோ எதை சொல்லுகின்ற வகையில் இருக்கு? சித்தாந்தவாதி பிராயேண கத்தியத்தை. பெரும்பாலும் 2வது ஸ்லோகத்தை சித்தாந்தத்தை சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னு பிராயேன சொல்றாரு. சில இடத்துல 3வது ஸ்லோகம் போகும், யுக்திகள் நிறைய இருந்தால். அப்போ 2 ஸ்லோகம் இருந்தால் 2 ஸ்லோகங்களால் தான் சொல்றாருன்னு தெரிகிறது. तथा च किं जातं द्वितीयेन श्लोकेन सिद्धान्तः कथ्यते. क्वचित् यत्र क्वापि अत्यन्तं किं 3 श्लोकाः संगृह्यन्ते, क्वचित् अत्यन्तं विरलतया तत्. 4 वयवा एकश्लोकेनोक्ताः क्वचित् क्वचित्. சில இடங்கள்ல நான் சொன்னேன் முதல்லயே, ஒரே ஸ்லோகத்தினாலேயே மொத்தத்தையும் சொல்லிடுவார், 4 விஷயங்களையும். 4ன்னா எதை? விஷய சம்சய பூர்வபக்ஷ சித்தாந்தத்தை. பிரயோஜனம் நாமளே கூட தெரிஞ்சுக்கலாம். அதனால சில இடத்த சொல்ல மாட்டான். 5வது அதிகரணத்தினுடைய 5வது அவயவம் இருக்கே, அதை சொல்ல மாட்டான். இதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சில இடங்கள்ல 5 அவயவங்கள், சில அதாவது சாஸ்திரத்துல சில கிரந்தக்காரர்கள் 5 அவயவங்கள் இருக்கிறதாகவும் ஒரு சிலர் 6 அவயவங்கள் இருக்கிறதாகவும் சொல்றார். அதாவது பாருங்க, விஷய சம்சய பூர்வபக்ஷ சித்தாந்த பிரயோஜனம். இப்ப எத்தனை ஆச்சு? 5. இன்னும் சில பேர் என்ன சொல்றா, இதோட சேர்த்து சங்கத்தியும் சேர்த்துக்கணும். போன அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் இருக்கக்கூடிய சங்கத்தி என்னன்னு சொல்லணும். சேர்த்தால் ஒரு அதிகரணத்துக்கு 6 அவயவங்கள்னு ஒரு சில பேர் சொல்றார். இவர் 5ன்னு வச்சுக்கிறார். 5த்துல 4 தான் சொல்றார் ஸ்லோகத்துல. ஏன்னா பிரயோஜனம் தானாவே தெரிஞ்சிடும். அத தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம நல்லா மனசை வாங்கிக்கணும். பஞ்ச அவயவாக ஏகஸ்மின் அதிகரணே பவந்தி अथवा षड् भवन्ति तत् तत्तद् ग्रन्थानुसारेण भवति. यदि षड् अवयवाः इत्युच्यन्ते तर्हि संगतिः योजनीया षष्ठावयवत्वेन. यदि पञ्चैव अवयवाः तर्हि सः निष्कासनीया, सा संगतिः निष्कासनीया, तावदेव. तथा च पश्यन्तु, चत्वारो वयवा एकश्लोकेनोक्ताः क्वचित् 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 चत्वारः एव अवयवाः उक्ताः, एकेनैव श्लोकेन सर्वेपि उक्ताः इत्यर्थः, अत्यन्तं संग्रहेण इत्यर्थः. यत्र क्वापि बहुश्लोकैः, சில இடங்கள்ல 3 ஸ்லோகங்களையும் சொல்லுவோம். நல்லா பாருங்க, ஏகஹா விஷய சந்தேக அப்படின்னு அந்த முதல் 7வது ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தினால என்ன சொன்னார்? ஒரு அதிகரணத்தை 2 ஸ்லோகத்தினால நான் எல்லா விஷயங்களையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். 8வது ஸ்லோகத்தினுடைய முதல் 2 பாதத்தினால் என்ன சொன்னார்? சில இடங்கள்ல நான் ஒரே ஸ்லோகத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னார். இப்போ அடுத்தது 8வது ஸ்லோகத்தினுடைய 3வது 4வது பாதங்கள்னால என்ன சொல்ல வர்றார்? சில இடங்கள்ல நான் 2த்துக்கும் மேற்பட்டதான ஸ்லோகங்களால தான் இந்த அதிகரண ஸ்வரூபத்தை சொல்றேன்.
क्वचित् अहं श्लोकद्वयेन समग्र अधिकरणविषयं प्रतिपादयामि इति सप्तमेन श्लोकेन प्रतिपादितम्। अष्टमे श्लोके प्रथम द्वितीय पादाभ्यां किमुक्तं? क्वचित् एकेनैव श्लोकेन समग्रमपि अधिकरणं प्रतिपादयामि इत्युक्तम्। अनन्तरं तृतीय चतुर्थ पादाभ्याम् अष्टमश्लोके किमुक्तं? क्वचिदेव अत्यन्तं विरलतया एव बहुभिः श्लोकैः इत्युक्ते त्रिभिः श्लोकैः इत्यर्थः। ततोपि अतिरिक्ततया न गच्छति, त्रिभिरेव श्लोकैः। यत्र बहुश्लोकैः इत्युक्तं, परन्तु त्रिभिः श्लोकैः इत्येव अर्थः। क्वचिदेव त्रिभिः श्लोकैः अधिकरणविषयः प्रतिपाद्यते, यत्र क्वापि बहुश्लोकैः उच्यन्ते। अतः एतदपेक्षया अतिरिक्ततया न विस्तरः, नैव अहम् अधिकं रचयामि इति सम्यक् प्रतिपादितमस्ति। अस्य अर्थः कः? एकैकस्य अधिकरणस्य विषयः, सन्देहः, संगतिः, पूर्वपक्षः, सिद्धान्तश्चेति पञ्च अवयवाः। यदि षष्ठः अवयवः अङ्गीक्रियते एतेषां मते प्रयोजनमिति वक्तव्यं, तावदेव। तत्र संगतिः अनन्तरमेव व्युत्पादयिष्यमानेन प्रकारेण प्रत्यधिकरणं स्वयमेव ஊகித்தும் शक्यते। இந்த அஞ்சு அவயவங்கள்ல சங்கதியே இங்க தனியா விசேஷமா சொல்ல போறது இல்லை ஸ்லோகங்கள்ல. ஏன்னு கேட்டா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி சொல்ல போறார். அதை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் நீங்களே ஊகம் பண்ணிக்க வேண்டியது, இந்த இடத்துல இந்த சங்கதி வரும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பின்னாடி நான் சொல்லித்தர போறேன். एते ग्रंथकाराः किं वदन्ति? संगतिः श्लोके विशेषरूपेण न निरूप्यते। कुतः? संगतिः कथं ज्ञेया इति अग्रे अहमेव निरूपयामि। तत् पठनानन्तरं स्वयमेव भवन्तः ऊहितुं प्रभवन्ति सर्वत्र इति वदति। तत्र संगतिः अनन्तरमेव, अनन्तरमेव சொன்னா இங்கே எத்தனை ஸ்லோகத்தை சொல்லிடுறாருங்கோ? 25வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு 3 ஸ்லோகங்களால பஞ்சவிம்ச ஸ்லோகாத் ஆரம்பிய கதம் சங்கதிः वक्तव्या इति पाठयिष्यति। तत् पठनानन्तरं वयमेव जानीमः क्वा का संगतिः वक्तव्या इति। तत्र संगतिः अनन्तरमेव व्युत्पादयिष्यमानेन प्रकारेण प्रत्यधिकरणं स्वयमेव ऊहितुं शक्यते। अवशिष्टानां चतुर्णाम् अवयवानां संग्राहकाः क्वचित् बहवः श्लोकाः, क्वचित् एकः इति आवाप उद्वापाभ्याम अंततः आवाप उद्वापाभ्याम அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல 3, சில இடங்கள்ல 1 ஆவரேஜா மத்தியகதின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல மத்தியகதி, ஆவரேஜ் வச்சுன்னு பார்த்தால் ஒரு அதிகரணத்துக்கு 2ன்னு வந்து நிற்கும் ஸ்லோகங்கள். ஏன்னா ஒரு இடத்துல 3, எங்கேயாவது ஒரு இடத்துல 1 தான் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் சமமா பண்ணி பார்த்தால் ஒரு அதிகரணத்துக்கு 2. அதுதான் இங்க சொல்றார். ஆவாப உத்வாபாபியாம் 3லிருந்து 1 கழிச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கக்கூடிய அதிகரணத்தை சேர்த்தால் ஆவரேஜ் 2, மத்தியகதிக்கு 2. அதுதான் சொல்றார். ஆவாப உத்வாபாபியாம் அந்ததः பிரத்யதிகரணம் ஸ்லோகத்வித்வே சங்க்யா பர்யவஸ்யதி. கடைசியில என்னடா ஒரு அதிகரணத்துக்கு 2 ஸ்லோகம்னு மத்தியகத்தில வந்து நிற்கும். அத்தः बहुत्वात् बिभ्यता ग्रंथ गौरव शंका न कर्तव्या। अत्र बहुत्वम् अपि प्रतिपादिते श्लोकैः इति बहुत्व प्रयोगः कृतः, तेन भीतिः न प्राप्तव्या। मध्यगतिः दृष्टा चेत् श्लोकद्वयमेव भवति, ततोपि अतिरिच्य बहवः श्लोकाः भविष्यन्ति इति भीतिः न कर्तव्या इति अत्र निरूप्यते। अद्य एतावता समापयामः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्।